மின்வேலியில் சிக்கி யானை ஒன்று உயிரிழந்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அருகே மின்வேலியில் சிக்கி யானை ஒன்று உயிரிழந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியம் இணைந்திருக்கிறார். யாருடைய தோட்டத்தில் இந்த மின்வேலி அமைக்கப்பட்டிருந்தது? கூடுதல் விவரங்கள் என்ன சுப்பிரமணியம்? வணக்கம் பூங்குழலி. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அந்தியூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் ஏராளமான யானை, காட்டெருமை, சிறுத்தை உள்ளிட்ட பல்வேறு வகையான வனவிலங்குகள் உள்ளது. வனப்பகுதியில் போதிய உணவு மற்றும் தண்ணீர் கிடைக்காத நிலையில் யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் வன எல்லை பகுதியில் உள்ள கிராமங்களுக்குள் புகுந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. இதனால் யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தாமல் இருப்பதற்காக பெரும்பாலான விவசாயிகள் நிலங்கள் முழுவதும் மின்சார வேலி அமைக்கப்பட்டிருந்தனர். கரும்பாறை பகுதியில் மட்டும் நாள்தோறும் 3 காட்டு யானைகள் மாலை 5 மணி முதல் அதிகாலை வரை சுற்றித் திரிந்து பயிர்களை சேதப்படுத்தி வந்ததாக கூறப்படும் நிலையில் நேற்று இரவு இதே போன்ற அந்த சுமார் 20 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை ஒன்று கரும்பாறை பகுதியில் வைக்கப்பட்டிருந்த மழைநீர் ஓடையில் குறுக்கே அமைக்கப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தது. இது குறித்து தகவல் அறிந்த அந்தியூர் வனத்துறையினர் மற்றும் கள்ளிப்பட்டி மின்வாரியத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று யானை உயிரிழப்பிற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வந்தனர். அதனைத் தொடர்ந்து அரசு கால்நடை மருத்துவர் வரவழைக்கப்பட்டு இறந்த யானையை உடற்கூறு ஆய்விற்கு உட்படுத்தப்பட்ட பிறகு யானையின் இறப்பிற்கான முழுமையான காரணம் தெரியவரும் என வனத்துறை தெரிவித்திருந்த நிலையில் மின்சார வேலியில் சிக்கி யானை உயிரிழந்ததாக பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். பூங்குழலி, மின்சார வேலிகள் அங்கு வைக்கப்படுவது அனுமதியோடு வைக்கப்படுகின்றனவா அல்லது அனுமதியின்றி சட்டவிரோதமாக வைக்கப்படுகின்றனவா சுப்பிரமணி? அதாவது அவரவர் தோட்டத்தில் வனவிலங்குகள் உள்ளே வராதவாறு மின்வேலி அமைப்பது வழக்கமாக உள்ளது. அதை தாண்டி அந்த நீரோடை பகுதிகளில் மின்வேலி அமைத்து இருப்பது தெரிய வந்துள்ளது. தற்போது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணி.